தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக கோவையில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அவர்களுக்காக வாக்கு சேகரித்த தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில தலைவர் வழக்கறிஞர் சக்திவேல். கடந்த 20 ஆண்டுகளாக தமிழகத்தில் செயல்பட்டு வருகின்ற தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் சார்பாக கோவை சட்டமன்ற தொகுதியில் 3 இடங்களில் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளனர். கோவை கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதியில் வழக்கறிஞர் புஷ்பானந்தம், தெற்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளராக மகேஸ்வரன், கோவை வடக்கு தொகுதி சட்டமன்ற வேட்பாளர் சுந்தர் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்த நிலையில் பொதுமக்களை சந்தித்த தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் வேட்பாளர்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர். இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான சக்திவேல் தனது கட்சியின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். மேலும் கட்சியின் கொள்கை மற்றும் கோட்பாடுகளை எடுத்துக் கூறி மக்கள் மத்தியில் வாக்குகளை சேகரித்தார். குறிப்பாக அவரது உரையில் கூறியதாவது: தமிழகத்தில் வட மாநிலத்தவர்களின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. அவ்வாறு வருகின்ற வட மாநிலத்தவர்கள் இங்கு அசையா சொத்துக்களை வாங்கி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாக வலம் வருகின்றனர். இதனால் மண்ணில் பிறந்த மக்களுக்கு அசையா சொத்துக்கள் வாங்க முடியாத அளவுக்கு விலை உயர்ந்துள்ளது. இவற்றை தடுக்க வேண்டும். வட மாநிலத்தவர்கள் தமிழகத்தில் அசையா சொத்துக்கள் வாங்க தடை விதிக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு மக்களுக்கான தேவைகளை நமது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியில் தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உங்களின் தேவைகளை உடனுக்குடன் தீர்த்து வைக்க நமது தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் வேட்பாளர்களுக்கு உங்கள் வாக்குகளை தாருங்கள் என கேட்டுக்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.